வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மீனராசியில் சனி பகவானுடைய பயிற்சி 2025 நடைபெறுகிறது. அதில் 3 ராசிகளின் நல்லதொரு தாக்கத்தை பெற்று நலமாக வாழ்வார்கள் என்று கிரக நிலைகள் பறைசாற்றுகின்றன. இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. 2025ஆம் ஆண்டில் முக்கிய கிரக பயிற்சிகள் ஒன்று நடைபெற இருக்கிறது. அது கும்பத்தில் இருக்கும் சனி பகவான் மீனத்திற்கு மாறி தன் பயணத்தை அங்கிருந்து தொடர்கிறார். இந்த சனி பயிற்சி 2025இல் மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிகளை சாதகம் மற்றும் பாதகமாக எவ்வாறு பாதிக்கும் என்பதை பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம். மேஷ ராசிக்கு செல்வம் மற்றும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொட்டி கிடக்கின்றது. மேஷ ராசி மக்களுக்கு 2025இல் செழிப்பு மற்றும் வளர்ச்சிக்கான பல வாய்ப்புகளை அவர் தருவார். சனி பகவான் மீனத்தில் சஞ்சரிக்கும் போது அவர் மேஷத்தின் 12வது வீட்டிற்கு நுழைகிறார். இது சனியின் தொடக்கத்தை, 7 நாட்டு சனியின் தொடக்கத்தை குறிக்கிறது. சனியின் செல்வாக்கின் கீழும் 7.5 ஆண்டு காலம் சற்று பாதுகாப்புடன் நீங்கள் இருப்பீர்கள். 12வது வீட்டில் சனியின் இடம் சுய பரிசோதனை மற்றும் எதிர்பாராத லாபங்களின் சாத்தியத்தை குறிக்கிறது. இருந்தாலும் அவருக்கு 2ஆம் வீடாக நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். மேஷராசி மக்கள் தங்கள் நிதி நிலை மற்றும் நற்பெயரின் நல்லதொரு ஏற்றத்தை இந்த நேரத்தில் அனுபவிப்பார்கள். சனி பகவான் தனது அம்சத்தை மேஷத்தின் 2, 6 மற்றும் 9ஆம் வீடுகளில் செலுத்துகிறார். இது மேஷராசி மக்களுக்கு திடீர் சொத்து குவிப்பதற்கான வாய்ப்புகளை வழங்குகிறது. தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை ஆகிய இரண்டிலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் உங்களுடன் இருக்கும். மேலும் நிதி சார்ந்த ஆதாயங்களுக்காக எதிர்பாராத வாய்ப்புகள் ஏற்படும். சவால்கள் வரலாம் என்றாலும் மேஷராசி மக்கள் அவற்றை கையாள தகுந்த நுட்ப அறிவுடன் செயல்பாட்டில் இருப்பார்கள். இது ஒரு பலன் தரும் ஆண்டாக மேஷராசிக்கு அமையும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அடுத்து ரிஷபராசி மக்களுக்கு. ரிஷபராசி மக்களுக்கு நிதி வளம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். ரிஷபராசி மக்களுக்கு 2025இல் மீனராசிக்கு சனியின் பயிற்சி என்பது மிகுந்த பலனை தரும் என்று எதிர்பார்க்கலாம். சனி பகவான் ரிஷபத்தின் 11வது வீட்டிற்கு செல்கிறார். இது லாபங்களையும் அபிலாஷைகளையும் குறிக்கிறது. ரிஷபராசிக்கு 9 மற்றும் 10ஆம் வீடுகளின் அதிபதியாக இருக்கும் சனி பகவான் தனது செல்வாக்கு, தொழில் வளர்ச்சி, நிதி நிலைத்தன்மை மற்றும் ஒட்டுமொத்த செழிப்பு ஆகியவற்றை அதிகரிக்க செய்கிறார். அதேபோல் அவர் மீனராசியிலிருந்து ரிஷபராசியை 3ஆம் பார்வையாக பார்த்து உங்களை உயர தூக்குகிறார். இந்த பயிற்சியின் போது ரிஷப மக்களுக்கு ஆசைகள் மற்றும் இலக்குகளை நிறைவேற்றுகிறார். இதனால் அதிக வருமானம், செய்தொழில் முன்னேற்றம் மற்றும் வேலை உயர்வுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக உங்கள் பாதையில் வந்து இருக்கும். வேலையில் இருப்பவர்கள் லாபகரமான வேலை வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. மேலும் தொழில், வணிக வல்லுநர்கள் குறிப்பிடத்தக்க வணிக பதவிகளையும் உயர்வுகளையும் அனுபவிக்கலாம். வணிக உரிமையாளர்கள் லாபகரமான முயற்சிகள் மற்றும் சாத்தியமான விரிவாக்கங்களை எதிர்பார்த்து செயல்படுவார்கள், அதில் வெற்றி பெறுவார்கள். இது ரிஷபராசி மக்களின் நிதிநிலை மற்றும் ஆறுதல் இரண்டையும் மேம்படுத்த சனி பகவான் துணை வருவார். 2025ஆம் ஆண்டின் இறுதியில் ரிஷபராசி மக்கள் தங்களை நிலையான நிதி ரீதியாக பலனளிக்கும் நிலையில் தங்களை வைத்துக் கொண்டு இருப்பார்கள். இதனால் இவர்கள் நல்லதொரு உயர்ந்த வாழ்க்கை தரத்தை அனுபவிப்பார்கள் என்பது நம்பிக்கை தரும் விஷயமாக இருக்கிறது. அடுத்து மிதுனராசி மக்களுக்கு செய்தொழில் வெற்றி மற்றும் புதிய வாய்ப்புகளை பெற்று நலமாக வாழலாம். மிதுனராசி மக்களுக்கு மீனத்தில் சனியின் பயிற்சி வளர்ச்சி மற்றும் வெற்றிக்கான வாக்குறுதிகளை கொண்டு வருகிறது. குறிப்பாக தொழில்முறை துறையில் தொழில் லட்சியம் மற்றும்
நற்பெயர் ஆகியவற்றுடன் தொடர்புடைய மிதுனத்தின் 10ஆம் வீட்டிற்கு சனி நுழைவார். மிதுன ராசிக்கு 8க்கும் 9க்கும் வீடுகளின் அதிபதியாக இருக்கும் அவர் 10ஆம் வீட்டில் கர்மஸ்தானத்தில் சனியின் நிலைப்பாடு வேலை மற்றும் விவகாரத்தில் நிலையான முன்னேற்றத்தையும் சாதனைகளையும் அதனால் நல்லதொரு ஆதாய பலனையும் வழங்குவார். மிதுன ராசி மக்களுக்கு மீனத்திலிருந்து சனி பகவான் 4ஆம் பார்வையாக மிதுன ராசியை பார்வையிட்டு வண்டி வாகனம் சுகபோகங்களில் உருளச் செய்வார். இந்த பயணத்தின் போது மிதுன ராசி மக்கள் புதிய தொழில் மைல்கற்கள், அங்கீகாரம் மற்றும் நிதி ஆதாயங்களை எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் மற்றும் லாபகரமான ஒப்பந்தங்கள் தங்களை எந்த அளவுக்கு உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பெறுவீர்கள். வணிக உரிமையாளர்கள் குறிப்பிடத்தக்க புதிய திட்டங்கள் அல்லது கூட்டாண்மைகளை பெறும்போது நல்லதொரு லாபத்தை அறுவடை செய்வீர்கள். வேலையில் இருப்பவர்கள் பதவி உயர்வுடன் வெகுமதிகளையும் சம்பள உயர்வு பெறுவதற்கு உண்டான சூழலும் இருக்கிறது. 2025ஆம் ஆண்டு மிதுன ராசிக்கு முன்னேற்றத்தின் காலமாக இருக்கும் என்று நம்பலாம். இது தங்களின் புதிய உயரங்களை அடையும் நீண்டகால இலக்குகளை அடையவும் அனுமதிக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகியவை குறிப்பிடத்தக்க நல்லதொரு அதிர்ஷ்ட பலன்களை இந்த மார்ச் 29, 2025 மீனராசியில் சனி பயணம் செய்யும் நேரத்தில் அனுபவிப்பார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. மற்றும் சனி ஒவ்வொரு ராசியிலும் சுமார் 2.5 வருடங்கள் தங்கி தன்னுடைய பயணத்தை முடிவு செய்கிறார். ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வனமுடன் நலமாக தேக திரகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.